காளிகாம்பாள் கோவில் பூசாரிக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை புகார் தொடர்பாக விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற கோரி புகார் அளித்த பெண் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ். அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை காளிகாம்பாள் கோவில் பூசாரி கார்த்திக் முனுசாமி தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக சாலிகிராமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் கார்த்திக் முனுசாமியை காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். இந்நிலையில் கார்த்திக் முனுசாமி முன்ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இதற்கிடையில் இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் அந்த புகாரை அளித்த பெண் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவில் புகார் அளித்ததற்காக கார்த்திக் தனக்கு மிரட்டல் விடுப்பதாகவும், தான் அளித்த புகார் அடிப்படையில் கார்த்திக்கை இன்னும் காவல்துறையினர் கைது செய்யவோ அவரிடம் விசாரணை நடத்தவோ இல்லை என்றும் கூறியிருக்கிறார். காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டு வருவதனால் இந்த வழக்கின் விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்.